கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்க மறுக்கும் விவகாரத்தில் முரண்டு பிடிப்பது யார் என்ற கேள்வி நீடிக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால்தான் SSA நிதியை விடுவிக்க முடியும் என மத்திய அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தேசிய கல்விக் கொள்கை மற்றும் PM-ஸ்ரீ பள்ளிகள் தொடர்பாக தமிழக அரசு தரப்பில் தொடர்ந்து மறுப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த வேளையில் இந்த SSA மூலமாக தமிழகத்திற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட வேண்டும், SSA திட்டம் என்றால் என்ன, இதுபோன்ற விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தொடர்ச்சியாக மத்திய அரசு நிதி தர மறுக்கிறது. மாநில அரசு பல்வேறு திட்டங்களுக்கு நிதி தேவைப்படுகிறது. மாநில அரசிற்கு மத்திய அரசு தர வேண்டிய உரிமையான நிதியை வழங்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கை தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. முதல்ல இந்த SSA திட்டம், அதுல தமிழக அரசு என்ன நிலைப்பாடை எடுத்திருக்கிறது, மத்திய அரசு வலியுறுத்துவது என்னவாக இருக்கிறது, கூடுதல் விவரங்களை நீங்க வழங்கலாம். வணக்கம். இப்ப தமிழகத்துல மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருப்பது மத்திய அமைச்சருடைய அந்த பதிலால் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வெடித்திருக்கிறது. தமிழகத்தில் SSA திட்டம் இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்படுவது போல தமிழகத்திலும் செயல்படுத்தப்படுகிறது. அதாவது SSA என்றால் மத்திய அரசினுடைய திட்டம், அது அனைவருக்கும் கல்வி, சமமான கல்வி என்பதுதான் அந்த திட்டத்தினுடைய நோக்கம். அதில் பல்வேறு விஷயங்களை அவர்கள் செயல்படுத்த சொல்வார்கள். அதனை செயல்படுத்தும் போது அவர்கள் மத்திய அரசு நிதியும் கொடுக்கிறார்கள். அதாவது நிதியை அவர்கள் கொடுக்கிறார்கள். 60% நிதி தமிழக அரசு சார்பில் கொடுக்கப்படுகின்றது. இதில் PM-ஸ்ரீ ஸ்கூல்ஸ், அதாவது புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்ட பிறகு ஒரு 14,500 பள்ளிகளை தேர்வு செய்து அந்த பள்ளிகளை ஒரு மாடல் ஸ்கூலாக, இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான ஸ்கூலாக, மாதிரி பள்ளிகளாக மாற்றுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த கொள்கையை தமிழக அரசு ஏற்க மறுக்கிறது. காரணம், அதனை ஏற்றுக்கொண்டால் மும்மொழி கொள்கையை கட்டாயம் ஏற்க வேண்டும். மும்மொழி கொள்கைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டுல தமிழ், ஆங்கிலம் என்ற 2 மொழி கொள்கை இருக்கிறது. மூன்றாவதாக ஹிந்தி உள்ளிட்ட ஏதாவது ஒரு பிற மொழியை, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிற மொழியை கற்க வேண்டும் என மத்திய அரசு சொல்கிறது. ஆனால் தமிழக அரசு என்ன சொல்கிறது? நாங்கள் தாய்மொழியான தமிழை படிக்கிறோம். இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களோடும் உலகில் உள்ள பிற நாடுகளோடும் உரையாடுவதற்காக நாங்கள் ஆங்கிலத்தை படிக்கிறோம். எனவே எங்களுக்கு ஆங்கிலம், தமிழ் 2 மொழி மட்டுமே போதும். தேவையில்லாமல் நாங்கள் ஹிந்தியோ, கன்னடமோ, ஒரிசாவோ இது போன்ற மொழிகளை நாங்கள் கற்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவை இருக்கக்கூடியவர்கள் படித்துக் கொள்ளட்டும் வெளியில். அதை நாங்கள் எப்போதும் தடுக்கவில்லை. ஆனால் கட்டாயம் நீங்கள் இந்த ஹிந்தியை படிக்க வேண்டும் என்று திணிக்க கூடாது என மாநில அரசு சொல்கின்றது. எனவே இதுதான் தற்போது பிரச்சனையாக மாறி இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படக்கூடிய நிதி கிட்டத்தட்ட ஒரு 4,000 கோடி மத்திய அரசு ஆண்டுதோறும் கொடுத்து வருகிறது. அதில் கடந்த ஆண்டிலிருந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது நிலுவையில் இருக்கக்கூடிய தொகை சுமார் 2,152 கோடி. இந்த தொகையை தமிழக அரசுக்கு மத்திய அரசு விடுவிக்காமல் இருக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் பல கல்வி திட்டங்கள் செயல்படுத்த முடியாமல் தடங்கள் ஏற்பட்டிருப்பதாக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவிக்கின்றார். எனவே இந்த திட்டங்களை தொடர்வதற்கு மத்திய அரசு எப்போதும் போல நிதி கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்துகிறது. ஆனால் மத்திய அரசு நாங்கள் கொடுக்க மாட்டோம், நாங்கள் சொல்லக்கூடிய திட்டத்தை நீங்கள் ஏற்க மறுக்கிறீர்கள், அப்படியானால் நாங்கள் எதற்காக உங்களுக்கு நிதி தர வேண்டும்? மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு நிதி உண்டு, மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்கவில்லை என்றால் உங்களுக்கு நிதி கிடையாது என்று அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கின்றது. மும்மொழி கொள்கையை ஏற்க முடியாது, PM-ஸ்ரீ ஸ்கூல்ஸ் அதனை ஏற்க முடியாது, அதே போல புதிய கல்விக் கொள்கை அதனை ஏற்க முடியாது என தமிழக அரசு வாதம் வைக்கிறது. காரணம், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்திய அளவில் கல்வியில் முன்னிலையில் இருக்கிறது. கல்லூரி பயிலக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையும் இங்கே அதிகமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னோடியாக தமிழ்நாடு தான் இருக்கிறது. எனவே நீங்கள் தான் எங்களை பின்பற்ற வேண்டும், நீங்கள் சொல்லக்கூடிய மாடலை நாங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது, எங்களுடைய கல்வித்தரம் சிறப்பாகத்தான் இருக்கிறது, நீங்கள் புதிதாக கொண்டு வரக்கூடிய விஷயங்களை ஏற்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்று தமிழக அரசு மறுக்கிறது. எனவே இது 2 தரப்பு வாதங்களாகவும் இருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.